இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பீட்டர் சேனலிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று ஜெபித்தீர்களா? இல்லை என்றால் அன்றாடம் சில நிமிடங்களாவது ஜெபிக்க ஞாபகப்படுத்துகிறேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் நான் அன்றாடம் ஜெபிக்கின்றேன். ஜெப மாலைகளை 1000 துதி மாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி, இன்று ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், பணியின் மேல் இருக்கும் இயேசுவின் ஆசிர்வாதம், தாய் மரியின் பரிந்துரை ஒரு சில நபர்களுக்கு பிடிக்காது. உங்கள் குடும்பத்தில் பல சகோதர சகோதரிகள் இருக்கலாம், ஆனால் உங்களை மட்டும் கண்டு பொறாமைப்படலாம். பணியிடத்திலும் பிசினஸ் இடத்திலும் இப்படி நடக்கக்கூடும். ஏன் என்று சிந்தித்ததுண்டா? இதுபோல பல எடுத்துக்காட்டுகள் விவிலியத்தில் உண்டு. உதாரணமாக, தாவீது ராஜா எந்த தவறும் செய்யவில்லை. சவுலுக்கு உதவ வேண்டும் என்றுதான் அரண்மனைக்கு வருகிறார். ஆனால் சவுல் என்ன செய்கிறார்? பல சமயம் பல நல்ல காரியங்களை, உதவிகளை தாவீதிடம் இருந்து பெற்றிருந்தும் பல முறை தாவீதை கொலை செய்ய முயன்றார். ஏன்? பதவி ஆசை. இதனால் கொலை செய்யவே முயன்றார். இதுபோல நம்மில் சிலர் வாழ்க்கையிலும் நடக்கலாம். நீங்கள் எத்தனையோ நன்மைகளை உறவினர்களுக்கும் நட்புக்கும் செய்திருந்தும் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம். வருந்தாதீர்கள், இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்போது எப்படி வாழ்கிறீர்களோ அதே போல வாழுங்கள். யாரும் உங்களுக்கு திரும்ப நன்மை செய்யவில்லையே என்று வருந்தாதீர்கள், இயேசு செய்வார். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? சிதறிய விசுவாசிகள் எப்படி இயேசுடைய திட்டத்தில் நற்செய்தியை விரிவாக்கும் கருவிகளாக மாறினார்கள் என்பதை காட்டுகிறது. ஆரம்பத்தில் அவர்கள் யூதருக்கே மட்டும் விவிலியத்தை அறிவித்தார்கள், இயேசுவை பற்றி அறிவித்தாலும் பின்னர் சிலர் கிரேக்கரிடமும் நற்செய்தியை பகிரத் தொடங்கினார்கள். இதன் விளைவு என்ன? பலர் நம்பிக்கை கொண்டு இயேசுவிடம் திரும்பினார்கள். இதை அறிந்த எருசலேம் சபை பர்னபாவை அனுப்புகிறது. அவர் அங்கே கடவுளின் அருளை கண்டு மகிழ்ந்து மக்களை உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஊக்கப்படுத்துகிறார். பர்னபா ஒரு உண்மையான தலைவர், தூய ஆவியால் நிரம்பியவர், பிறரை வளர்க்கும் மனம் கொண்டவர். அவர் சவுலையும் சேர்த்து 1 ஆண்டுக்கு மக்களுக்கு கற்பித்தாராம். இந்த சேவையின் விளைவாக அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உருவாகிறது. சரி, இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் சிதறல் நிகழலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், அதனால் வரும் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இந்த வாசகம் நமக்கு சொல்லுவது, இயேசு உன்னை எங்கே வைத்தாலும் எங்கே மாற்றினாலும் கவலைப்படாதே. உன்னோடே வேலை செய்ய இயேசுவால் முடியும், அவர் செய்வார். நாம் இருக்கும் இடத்தில் நம்முடைய வாழ்க்கையால் நம்மால் நற்செய்தியை, இயேசுவை வெளிப்படுத்த முடியும். மேலும் பர்னபா போல நாம் மற்றவர்களை ஊக்குவிக்கும் நபர்களாகவும் வாழலாமே. ஒரே ஒரு சின்ன வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, ஒரு ஆதரவு, ஒரு சின்ன உதவி, ஒரு ஜெபம் மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யும் போது அது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும், பிறரும் வாழ்க்கையும் மாற்றும். கிறிஸ்தவம் ஒரு பெயர் மட்டும் அல்ல நண்பர்களே, அது ஒரு வாழ்க்கை முறை. சிதறல் நற்செய்தியின் விரிவாக்கம். தேவன் வைத்த இடமே உங்கள் மிஷன் தொடங்கும் இடம்.
ஊக்குவிப்பவர் இயேசு, உங்களை உயர்த்துபவரும் இயேசுதான். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? யூதர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நீர்தான் மெசியாவா என்று கேட்கிறார்கள். நேரடியாக கேட்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு ஆழமான உண்மையை சொல்லித் தருகிறார். இயேசு சொல்லியும் அவருடைய செயல்களை பார்த்தும் சாட்சியாக காட்டியும் அவர்கள் நம்பவில்லை. காரணம், அவர்கள் இயேசுவுடைய மந்தையை சேர்ந்தவர்கள் அன்று இல்லை. இயேசு தம்முடைய ஆடுகளின் தன்மையை விளக்குகிறார். அவர்கள் அவரது குரலை கேட்கிறார்கள் என்று சொல்லித் தருகிறார். இயேசுவை அறிகிறார்கள் என்று கற்றுத் தருகிறார். இயேசுவை பின்தொடர்வர்கள்தான் தன்னுடைய ஆடுகள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றும் சொல்லுகிறார். நிலை வாழ்வு என் ஆடுகளுக்கு கிடைக்கும், பாதுகாப்பான இடத்தில் என் ஆடுகள் பசும் புல் மேய்ச்சலில் தங்கியிருக்கும் என்றும் சொல்லுகிறார். யாரும் என் ஆடுகளை என் கையிலிருந்து பறிக்க முடியாது என்றும் இயேசு வாக்கு தருகிறார். இன்று பலர் வேதனை காலங்களில் நாம் இருக்கலாம். அந்த சமயங்களில் இயேசுவை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஆனால் எல்லோரும் நம்புவதில்லை. காரணம், அறிவு இல்லாமை அல்ல. நாம் எல்லோருமே படித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் திறந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அதுதான் முக்கியம். இயேசுவின் குரலை அறிய நாம் அவரோடு உறவு வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் உள்ளம் திறந்திருக்கும். இயேசுவுடைய குரல் நமக்கு அடையாளம் தெரியும். தினமும் ஜெபம், ஜெபமாலை, இறை வார்த்தை, அமைதியில் அமர்ந்து தியானிப்பது, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது, இவைதான் நம்மை இயேசுவின் குரலை அடையாளம் காண உதவும். வாழ்க்கையில் நமக்கு பயம் இருக்கும், ஃபியூச்சரை பற்றிய அன்சர்டனிட்டி இருக்கும். இவையெல்லாம் இருந்தாலும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. நாம் இயேசுவின் கையில் இருந்தால் யாராலும் நம்மை பறிக்க முடியாது, வீழ்த்த முடியாது. உலகம் மாற்றம் அடையும், ஆனால் இயேசுவின் பாதுகாப்போ நிலைத்து நம் தலைமேல் இருக்கும். அதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் குரலை அறிந்தவர் வழி தவற மாட்டார். நண்பர்களே, சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆம் இயேசுவே, உம்மை அறியாத பிற இனத்தார் கூட உம்மிடம் அவ்வளவு விசுவாசம், நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார்கள். ஆனால் சிறுவயதிலிருந்தே இயேசு இயேசு, தாய் மரி, புனிதர்கள் என்று கேட்டு வளரும் நாங்கள்தான் உம்மிடம் தினமும் ஜெபிக்க, ஜெபமாலைகளை செய்ய மறந்து போகிறோம். உலக காரியங்களில் மூழ்கி போகிறோம். எங்களை மன்னியும் இயேசுவே. நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகிறார். ஆம் இயேசுவே, கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. நானும் கடவுளின் நகராக, சீயோனாக இருக்க வேண்டும். யாக்கோபை போல உயர வேண்டும். என்னை பற்றி இயேசுவே நீர் புகழ்ந்து பேச வேண்டும். தாவீதை பற்றி, யாக்கோபை பற்றி, ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி நீர் எப்படி சாட்சி சொன்னீரோ அதே போல என்னை பற்றியும் நீர் சாட்சி சொல்லும் வாழ்க்கை நான் வாழ வேண்டும். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பிய நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தோம், வாழ்ந்தோம், வளருகிறோம், வேலை செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் ஜெபிக்கத்தான் மறந்து விடுகிறோம். இன்றைய திருப்பாடல் சொல்வது போல நாங்கள் யூதரோ, கிரேக்கரோ, எத்தியோப்பியரோ யாராக இருந்தாலும் பிறந்தவர்கள் அனைவரும் உம்மை புகழத்தக்கவர்கள். நாங்கள் பிறப்பெடுத்ததே உம்மை புகழதான் இயேசுவே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 1000 துதிமாலைகளை சொல்லி உம்மை புகழ, உன்னதராம் இயேசுவை புகழ, உம்மை புகழ புகழ நாங்கள் மென்மேலும் ஆசிர்வதிக்கப்பட, நோய் நொடிகள் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, சாட்சியுள்ள, பெருமையுள்ள, உயர்வான வாழ்க்கையை எங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல அருள்தாரும் இயேசுவே. மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. ஆம் இயேசுவே, எங்களுடைய பெயரையும் நீர் புத்தகத்தில் எழுதி வைத்து இவர்கள் இங்கேதான் பிறந்தனர், என்னுடைய ஆடுகள் ஆடல் பாடல் பாடி என்னை புகழ்கின்றனர் என்று எங்களை பற்றி நீர் சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை வாழ அருள்தாரும் இயேசுவே. பாதுகாத்து நடத்தும் இயேசுவே. ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.